ஒரு நிமிஷத்தில் ரெடி ஆகக்கூடிய சட்னி. இதை நம்ம அரைக்க வேணாம், வதக்க வேணாம். ஒரே ஒரு நிமிஷத்தில் ஒரு கிளாஸ் தண்ணி விட்டால் போதும். சட்னி சூப்பரான சட்னி காரசாரமாக ரெடி ஆகிடும். இது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குது. ஒரு முறை நீங்கள் எல்லாருமே செஞ்சு பாருங்கள். நான் செய்யணும் அப்படின்னா ஒரு நல்ல முத்தனை தேங்காய் எடுத்துக்கோங்க. அந்த தேங்காயை நல்லா அந்த ஓட்டில் இருந்து தேங்காயை எடுத்துருங்க. எடுத்துட்டு அந்த தேங்காய் மேலே ஒரு சிகப்பு கலரில் தோல் மாதிரி இருக்கும் இல்லைங்களா, அதையும் நீங்கள் கத்தியால் சுரண்டி எடுத்துருங்க. சுரண்டி எடுத்த உடனே அது நல்லா வெண்மையாக இருக்கும். அதை நல்லா சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணிக்கோங்க. அதை கட் பண்ணிவிட்டு அந்த பீஸை நீங்கள் மிக்ஸி ஜாரில் தண்ணி நல்லா கொரன்னு அரைச்சி எடுத்துக்கோங்க. அரைச்சி எடுத்துட்டு ஒரு வாணலி வைங்க. இதுவும் ட்ரையாக இருக்கணும், ஆயில் விடக்கூடாது. விடாமல் இந்த தேங்காய் துருவலை போட்டு நல்லா வதக்குங்க. அதில் ஈரம் போகிற அளவுக்கு ஒரு மிதமான தீயிலே வச்சு ஒரு 5 நிமிஷம் நல்லா வதக்கி கொடுங்க. இது ஈரெல்லாம் போயிட்டு நல்லா உதிரி உதிரியாக உங்களுக்கு கிடைக்கும். நீங்கள் தொட்டு பார்த்தீங்கன்னாவே உங்களுக்கு தெரியும். அது அந்த மாதிரி ஈரம் இல்லாமல் ஒரு 5 நிமிஷம் அதை நீங்கள் வறுத்து எடுத்துக்கோங்க. எடுத்து அதை ஒரு பிளேட்டில் கொட்டி ஆற போட்டுக்கோங்க. அதே வாணலியில் ஒரு 2 ஸ்பூன் உளுத்தம்பருப்பு அதையும் போட்டு ஒரு 2 நிமிஷம் வருங்க. அது கூட ஒரு 3/4 கப்பு நான் உடச்சக்கடலை எடுத்திருக்கேன். அது கூட ஒரு 3/4 கப்பு வேர்க்கடலை. இது பார்த்தீங்கன்னா அப்படியே சூடு தெரியும். அந்த மாதிரி வரும்பொழுது கலர் மாற வேணாம், சூடு ஏறிடுச்சுன்னா போதும். அதை நீங்கள் அதே ஒரு பிளேட்டில் கொட்டிக்கோங்க. கொட்டிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் அதே வானிலையில் திரும்ப ஒரு 10 வரமிளகாய் அதை உடச்சி போட்டு அதையும் நீங்கள் நல்லா வறுத்துக்கங்க ஒரு 2 நிமிஷம். அது கூடவே நம்ம ஏற்கனவே வறுத்து வச்சுருக்கோம் இல்லையா தேங்காய், அந்த தேங்காய் துருவலையும் சேர்த்து இதாக கூடவே வதக்கிக்கோங்க. ஏன்னா நம்ம வறுத்த பருப்பு கூடவே நீங்கள் சேர்த்துக்கோங்க. வறுத்த பருப்பை கூடவே சேர்த்துட்டு திரும்பவும் அதே வானிலையில் நீங்கள் எவ்வளோ பொடிக்கு எடுத்துருக்கீங்களோ அதுக்கேற்ற மாதிரி உப்பு, நான் ஒரு 1.5 ஸ்பூன் உப்பு போட்டிருக்கேன், கல் உப்பு. அதையும் ஒரு நிமிஷம் வதக்கிடுங்க. வதக்கி அதில் இருக்க ஈரம் போக ஒரு சின்ன எலுமிச்சை சைஸ் புளி எடுத்திருக்கேன். அந்த புளியும் நார் இல்லாமல் எடுத்து அதையும் போட்டு நல்லா வதக்கியிருக்கேன். வதக்கிட்டு ஒரு கைப்பிடி கருவேப்பிலை, இதுவும் நல்லா கழுவி காய வச்சு சுத்தப்படுத்தினது, அதையும் போட்டு அது கூட சேர்த்து எல்லாத்தையும் நல்லா ஒரு 2 நிமிஷம் பொறுமையாக தீயில வச்சு நீங்கள் வதக்கணும். வதக்கி இந்த பருப்பு குழாவோடவே சேர்த்துக்கோங்க. சேர்த்து அதை கொஞ்சம் பெருங்காயமும் சேர்த்துக்கிட்டு அதை ஒரு மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா நைஸாக நீங்கள் அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுங்க. இதை நல்லா அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டு அதுக்கப்புறம் இதுக்கு ஒரு தாளிப்பு பண்ணணும்.